நன்றியோடு தொடங்கி இந்த விழாவை ஆரம்பிக்கும் அனைவருக்கும் விழா கொண்டாடும் பொன்விழா கொண்டாடும் அருந்தந்தை சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் மகிழ்ச்சியான திரியதை ஆண்டுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரியதை ஆண்டு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் வாழ்க்கையின் மையத்தை உணர்ந்து இந்த கிராமத்தின் மத்தியிலே ஒரு அழகான ஆலயத்தை இறுதியாளருடைய ஆலயத்தை எழுப்பி அவருடைய பாதுகாப்பிலே இந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் பங்கு மக்களாக அர்ப்பணித்து இந்த ஆலயத்தை எழுப்பி திருநாளைப்பன் நேரத்திலே அந்த மாபெரும் விழாவை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிக சிறப்பாக கொண்டாட மறந்துவிடக்கூடாது. திரையிலே ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன், என்னென்ன நாளிலே வருகிறேன், திருப்பதி கண்டேன், முடிந்துவிட்டது அல்ல. இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி அந்த ஆண்டவருடைய அன்பை நான் பெற்று எனது வழியாக மற்றவர்கள் பெற்று வாழ்வதற்கு இந்த திருநாள் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், வரப்பிரசாதம். இதிலே திருநாளை கொண்டாட ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த திருநாளிலே ஆண்டவரே இந்த நல்ல காரியத்தினால் வக்கால் செய்திருந்தேன் அப்பா, உமக்கு மகிழ்ச்சி ஆசீர்வதியும் என்ற அந்த ஆசீர்வோடு திருநாளை கொண்டாடுவோம். புனித பவுலடிகளார் கூறுகின்றார், பரிசுத்த ஆவியின் வல்லமையின்றி இயேசு ஆண்டவர் என்று யாரும் அறிக்கை எழ முடியாது. நாம் ஆண்டவர் இயேசு மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பினாலே நாம் மீட்பை அடைந்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். அந்த ஆண்டவரை மீட்பர் என்று அறிவிப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் தூண்டுதல் வல்லமை இல்லை என்றால் அறிவிக்க முடியாது என்று அந்த மாபெரும் புனிதர் கூறியிருக்கிறார். எனவே அன்பானவர்களை இன்று தாய் திரு அவையானது மிகப்பெரிய ஒரு பெரிய விழாவை, பரிசுத்த ஆவியின் விழாவை கொண்டாடி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. தூய ஆவியாருடைய பெருவிழா, இதுதான் திருச்சபையின் பிறந்த நாள் என்று கூறுவார்கள். இந்த தூய ஆவியானவர் இல்லை என்றால் திருச்சபை இல்லை, கிறிஸ்தவ மக்கள் இல்லை, நாம் சிதறி போய் கிடந்திருப்போம். ஆண்டவர் இயேசு மனித பிற்பாடு சீடரெல்லாம் சிதறி அங்குமாக பயந்து ஒழித்து கொண்டிருந்தார்களோ, ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே வல்லமையின் சக்தி கிடைத்ததை போல பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு அவரே என் மீட்பு, அவரே எனக்காக எல்லாம் செய்தவர், அவரை நம்பி இருக்கேன் நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் செல்ல வேண்டும். பாதவர்களே, இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி திருநாள் நற்செய்தியை வாசித்தோம். ஏனென்றால் எல்லா திருநாளையும் விட இதுதான் முக்கியமான திருநாள். ஏனென்றால் இயேசு ஆண்டு வந்த உலகத்திலே நடமாடி இருந்த பொழுது அற்புதங்களை செய்து ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வந்தார். அவர் இறந்து விண்ணகம் சென்ற பிற்பாடு அந்த மீட்பு பணியை, அந்த ஆண்டவருடைய தொழில் பணியை செய்வதற்கு ஆண்டவர் நற்செய்தியை கொடுக்கிறார். நான் தந்தையிடம் போகின்றேன், தந்தையிடம் உங்களுக்காக துணையாளரை அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் இயேசு போன பிற்பாடு இந்த உலகத்திலே தந்தைக்கு கொண்ட சீடர்களை பார்த்து கூறுகிறார், இந்த உலகத்தை தந்தைக்கு கொண்டு நம்மை பார்த்து கூறுகிறார், நான் தந்தையிடம் போகிறேன், நீங்கள் சிதறி போயிருப்பீர்கள், அந்த நேரத்தை அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் நான் தந்தையிடம் போய் துணையாளரை, உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறவரை, தூய ஆவியாரை உங்களுக்கு அனுப்புகிறேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவர் தந்தையிடமிருந்து வந்து உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அந்த தூய ஆவியானவர்
நான் விண்ணகத்தில் சென்ற பிற்பாடு உங்களோடு கையிலிருந்து தந்தையின் உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த உலகத்திலே பாவம், அநியாயம், அட்டூழியம் எப்படியெல்லாம் பிழைக்கலாம் என்று ஏமாற்றி வாழலாம் என்று சுயநலவாதிகளாக இருக்கிற நமக்கு தூய ஆவியார் இல்லை என்றால் அப்படித்தான் கெட்டு அறிந்து போய்விடுவோம். எனவே தூய ஆவியானவர் உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகருவார். தூய ஆவியின் வல்லமையின்றி ஆண்டவராய் இயேசு நம்மை மீட்பர் என்று உங்களில் யாராலும் அறிவிக்க முடியாது. மாறுபட்ட சூழ்நிலையிலே பல வகையான பிரச்சாரங்கள் கடவுளை பற்றி போய் நேரத்திலே ஆண்டவரே என் மீட்பர் என்று அறிவிப்பதற்கு அந்த தூய ஆவியான வல்லமை தேவை என்பார்களே. எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த திருநாள். இந்த நேரத்திலே நல்லதை செய்ய தீயதை வென்றுவிட தூய ஆவியான வல்லமை தேவை. இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் வரும்போது என்னை பற்றி சார்ந்து பகருவார். நீங்களும் என்னை பற்றி சார்ந்து பகருவீர்கள். எப்போது தூய ஆவியான வல்லமை பெற்ற பிற்பாடு, உண்மையை அறிந்த பிற்பாடு, இயேசு மீட்பர் என்று தெரிந்த பிற்பாடு நீங்கள் எனக்கு சாட்சி பகருவீர்கள். மேலும் ஆண்டவர் கூறுகிறது 16 அதிகாரம் 12 வசனங்கள், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் அதிகமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சொன்னால் உங்களால் இப்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு எல்கேஜி பிள்ளை போய் டென்த் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தால் முடியாது. ஒரு 5ஆவது படிக்கிற பள்ளி காலேஜ் பள்ளி கொடுத்தால் முடியாது. எனவே நான் சொல்ல வேண்டியவை இன்னும் அநேகம் உள்ளன. அவர் இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வருவார். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பானவர்களே, சில சமயங்களிலே எது நல்லது எது கெட்டது தெரியாது. ஒரு குடும்பத்தாய் என்ன வந்து ஃபாதர், என் பையனுக்கு பெண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம், வேண்டிங்க ஃபாதர், அங்கேயாவது என் பொண்ணுக்கு நல்ல விதமாக வருவாரான்னு அமையட்டும் அப்படி என்று சொல்லி ஆசீர்வாதம் கேட்டார். போனாங்க. அதுக்கு போய் தெரியல. போயிட்டு ஒரு வாரம் சென்ற பிற்பாடு, என்னம்மா பொண்ணு பார்க்க போனீங்களே, சரி அமைஞ்சா எல்லாம் பொருத்தமாக இருந்து சாமி, ஒன்றே ஒன்று மட்டும் போட்டோம், ஜாதக பொருத்தம் சரியில்லை. அன்பானவர்களே, இந்த காலத்திலே சில கிறிஸ்தவ மக்கள் சோசியம், சாஸ்திரம், அது இது என்று உலகத்தில் புலந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாஸ்திரம் பார்ப்பது, என்னென்னலாம் முகூர்த்தம் பார்ப்பது, நல்ல காலம் கெட்ட காலம் பார்ப்பது, இவையெல்லாம் இப்படிப்பட்ட தீய சக்திகளை உணர்ந்து இப்படி மூடனது. நாளை என்ன நடக்கும் என்று யாரும் சொல்ல முடியாது. எந்த சோசியக்காரும் சொல்ல முடியாது. பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பாரத நாட்டிலே. நாம் எல்லோரும் ஆவலோடு ஏன் உலகம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறது. பயத்திலே இருந்து நம்மை காப்பாற்ற தூய ஆவியாருடைய வல்லமை இல்லை என்றால் நாம் உலகத்தோடு அப்படியே போய்விடுவோம். ஆகவே தூய ஆவியார் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். அவர் உங்களை நேர்மையாக நடத்தி செல்வார். அவர் சுதனாய ஆண்டவரை உங்களுக்கு வெளிப்படுத்த உதவி செய்வார் என்று நாம் உணர வேண்டும். இந்த தூய ஆவியாரை பற்றி விவிலியம் முழுவதும் பார்க்கிறோம். முதலாவது நாம் காட்டுவது புதிய ஏற்பாட்டிலே வாழும் தூதர் மரியாவிடம் வந்து, அருள் நிறைந்த தாயே, ஆண்டவராகிய மீட்பர் உம்மோடு இருக்கிறாரம்மா. தாய் பயந்து விடுகிறார்கள். என்னடா இது, நான் மனுஷனே அறியவில்லையே, இது எப்படி நடக்கும் என்று வான தூதரை மரியா கேட்கிறார்கள். அப்போது வானதூதர் சொல்கிறார், தூய ஆவியானவர் உன் மீது வல்லமையோடு நிறைவார். எனவே பிறக்க இருக்கும் குழந்தை தூயது என்று அறிவிக்கப்படும். தூய ஆவியானவர் வல்லமையோடு உலகத்திலே அந்த தெய்வத்தை உருவாக்குவார். தூய ஆவியார். யோசேப்பு மரியா கர்ப்பமாய் இருக்கிறார் என்று அறிந்தவுடனே அவளை பகிரங்கப்படுத்த விருப்பமில்லை. எப்படியாவது வீட்டுக்கு தனியாக அனுப்பிவிடலாம் என்று நினைத்து கொண்ட இடத்திலே
அந்த நேரத்தில் யோசிப்பு கவலையோடு ஜெபத்தோடு தலைமையில் கத்தரி கொண்ட இடத்திலே வானு தூதர் அவரை நோக்கி, சூதையே, மரியாவை உன் மனைவியாய் ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம், ஏனென்றால் அவர் கருத்தரித்திருப்பது தூய ஆவியின் வல்லமையால்தான். எனவே நம்முடைய மீட்பின் தொடக்கமே ஆண்டவர் இயேசுவை மீட்பை கொண்டு வந்தார். இந்த உலகத்தை மனிதனாக பிறக்க கருவி எழுந்த அந்த தெய்வத்துக்கு துணையாக ஊற்றாக தொடர்பாக இருக்கிறவர் தூய ஆவியானவர்களே. அந்த தூய ஆவியானவர் ஆண்டவர் திருமுழுக்க பெற்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியை அவர் மீது புறா வடிவத்தை இறங்கி அவரை நிரப்பினார். தூய ஆவி விவிலியத்தை பார்க்கிறோம். அந்த தூய ஆவியானவர் இயேசு வனாந்தரத்திற்கு கூட்டி செல்கிறார். 40 நாள் நோன்பு இருக்கு. அப்படி கூட்டி செல்ல தூய ஆவியானவர் அவருக்கு வல்லமையும் சக்தியும் கொடுத்து, நீ நல்லதை செய்யப்பா, தியாகத்தை ஏற்றுக்கொள், நீ இவ்வாறு இரு, மக்கள் மீட்படைவார் என்று தூய ஆவியானவர் வழிகாட்டினார். எனவே அன்பானவர்களே, விவிலியம் முழுவதை நாம் பார்க்கிறோம். இந்த விவிலியை நாம் காண்கிற உண்மை இந்த தூய ஆவியானவர் வல்லமை. இதை உணர்ந்த மக்களாக, தூய ஆவியை வல்லமை பெற்ற மக்களாக இந்த திருநாளை கொண்டாடுவோம். தூய ஆவியின் வல்லமை பெற்றவர்களாக நல்லதை செய்ய அழைக்கப்படுகிறோம். தூய ஆவியின் வல்லமையாலே மூட நம்பிக்கையெல்லாம் அகற்றக்கூடிய வல்லமையை பெற்ற மக்களாக இந்த திருநாளில் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். அதே பாடுவர்களே, மாதமுடைய மாதம் ஒரு மாணவனை பார்த்து பாதம் கேட்டாரு, ஏப்பா 12 மாதம் இருக்கு ஒரு வருஷத்துல, எந்த மாதம் ஒரு சந்தோஷமான மாதம் அப்படின்னு கேட்டார். எந்த மாதம் கஷ்டமான மாதம்னு கேட்டார். என்ன சொல்லியிருப்பான்? நல்ல மாதம், மகிழ்ச்சியான மாதம் எதை சொல்லியிருப்பான்? மே மாதத்தை சொன்னான். ஏன்னா விடுமுறை, யார் இருக்கிறான், இங்கே போகலாம். ஏன்னா அவன் சொன்னது விடுமுறை, மே மாதம் நல்ல மாதம். எது அவனுக்கு கஷ்டமான மாதம், படித்த மாதம் ஏப்ரல் மே. அன்பானவர்களே, மே மாதத்திலே மாதாவுடைய மாதம், அந்த தாயின் மீது அதிக பக்தி, அந்த தாயுடைய ஜெபம் வல்லமை மிக்கது. கானாவின் திருமணத்திலே திராட்சரசம் தீர்ந்த உடனே முதல் புதுமையை செய்ய வைத்த அந்த இயேசுவின் தாயுடைய ஜெபம், மகனே திராட்சரசம் இல்லையப்பா, அற்புதமாக தண்ணீரை திராட்சரசமாக முதல் புதுமை செய்ய இயேசு. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞானத்தோடு நடத்துவதற்கு தூய ஆவி தேவை. அன்னையுடைய அரவணைப்பும் ஜெபம் நமக்கு தேவை. இந்த நேரத்திலே எங்களை எல்லாம் இந்த நேரத்திலே உங்கள் பங்கு தந்தை வரவேற்று உங்களால் ஜெபிக்க சொன்ன இந்த மாபெரும் இந்த இதற்காக நாங்கள் தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். 50 ஆண்டுகள் ஒரு வெள்ளி விழா கொண்டாடின தம்பதியர் என்னிடம் வந்து ஃபாதர் 25 ஆண்டுகள் ஃபாதர் ஆசீர்வாதம் கொடுத்து, அவங்கள பார்த்தா ஜாலியாக இருந்தாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. என்னப்பா 25 ஆண்டு வீட்டில் சண்டை இல்லையா, நல்லா இருக்கீங்களே, என்ன சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க, 25 ஆண்டுகளாக என் கணவர் என்னை என் பிள்ளையை காப்பாற்ற உழைத்து வருகிறார். பாடல் எங்களுக்காக உழைத்து வருகிறார். 25 ஆண்டுகள். அவரை பார்த்து கேட்டேன், அவர் தொகுப்பு அப்பாத இந்த வயதுக்கு வேண்டிய உணவெல்லாம் எனக்கு பிள்ளைகளுக்கு எது எதிர்பார்க்காது கொடுப்பது இந்த புண்ணிய தாய், என்னுடைய மனைவி பாதர் சந்தோஷமாக இருக்கிற பாதர் உழைப்பு. அன்பானவர்களே, அருத்தந்தைகளை நாங்கள் மூவரும் 50 ஆண்டுகள் எங்கள் பணியிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்றால், நாங்கள் பணியாற்ற அத்தனை பங்குகளிலும் மகிழ்ச்சியோடு பணியாற்றினோம். அதுதான் எங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய உழைப்பு மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பணி செய்ய ஆண்டவர் இறுதி ஆண்டவர் கல்வி தருவாராக. பெரியதை ஆண்டுடைய திருநாளை கொண்டாடுவோம். மனித உடலில் மைய பகுதியில் இதயத்தை இறைவன் அமைத்திருக்கிறார். அவருடைய படைப்பு விசித்திரமானது, புனிதமானது. நமக்கெல்லாம் இறுதி ஆண்டவர் மத்தியிலே இருந்து இந்த இரத்த ஓட்டத்து உணவு முழுவதுமை கொடுப்பதை போல இறுதி ஆண்டவருடைய வல்லமையும் ஆசையும் இந்த திருநாளிலும் ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற அனைவரை நிரப்பி வல்லமையால் காப்பாற்றுவதாக
இரத்தம் ஓடவில்லை என்றால் இந்த உடல் ஒன்றுமில்லை. இந்த இதயத்தில் இரத்தம் சுத்தம் செய்து போவதை போல இதை ஆண்டவராய் ஏற்று நமது கிராமத்தின் மத்தியிலே இருந்து நமது இரத்த ஓட்டமாக இருந்து ஞான வெளிச்சத்தை கொடுத்து ஆன்மீக வாழ்வை கொடுத்து காப்பாற்றும் தெய்வத்தின் பாதத்திலே நம்மையே சமர்ப்பித்து இந்த தெய்வீக திருப்பலி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் நம்முடைய அன்றாட தேவைகளை அறிந்தவர், நம் ஒவ்வொருடைய உள்ளங்களில் இருக்கின்ற விருப்பங்களை அறிந்தவர். இருப்பினும் நாம் நம்பிக்கையோடு அவரிடம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் எடுத்து சொல்லி நம்முடைய வாழ்வை இயேசுவின் பாதைகளை தொடர்ந்து நாம் வாழ முயல வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே இறுதி ஆண்டவருடைய திருவிழாவை கொண்டாட கொடியேற்றி இதோ இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று இறை ஆசிரியரை வேண்டி ஜெபிக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய மன்றாட்டுக்களை இறுதி ஆண்டவர் வழியாக தந்தையாம் கடவுளிடம் ஏறெடுப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகள். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் என் திருத்தந்தை, அவர் வழியாய் மந்தைகளை சர்வனே பராமரித்து வழிநடத்தும் ஆயர்கள், அருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வழியாக மீண்டும் தங்கள் பணி வாழ்வை கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப இறை சமூகத்தை ஆன்மீக வாழ்விற்கு அழைத்து செல்ல தேவையான அன்பை நிறைவாய் வழங்கின இறைவா உங்களை மன்றாடுகிறோம். ஏழைகளின் துணையாளரே இறைவா, எம் நாட்டில் ஏற்பட்டுள்ள பல்வேறு கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகின்றோம். இன்று அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் இருந்து அவர்கள் விடுபட்டு அவர்கள் வாழ்வாதாரங்கள் மேம்பட்டு நற்சான்றோர்களாக வாழவும், அரசியல் மத கலவரங்கள் முடிவுக்கு வரவும், அமைதியான வாழ்க்கை மீண்டும் மலர தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் விண்ணரசின் செல்வங்கள் என்று மொழிந்த இறைவா, நீர் கொடுத்த செல்வங்களாகிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புடன் வளர்க்கவும், அவர்களுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளையும் அறிய செய்திடவும், தம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்தவ வாழ்வு வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமக்கு புதுப்பாதையை அமைத்து தரும் என் இறைவா, இந்த கல்வியாண்டில் என் இளையோர்களை கரம் பிடித்து வழி நடத்தவும், அவர்களை காத்து அவர்கள் சிறந்த கல்வியை பெற்றிடவும், நவீன உலக மாயையில் கவனம் சிதறவிடாமல் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கிடவும், உமது உன்னத சாட்சிகளாய் உலகத்தில் வாழ வேண்டிய ஞானத்தை பொருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னிடமான திருப்பணி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இவையுங்கள். அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் நிபந்தனையற்ற இதயம் என்கிற சிந்தனைகளை சிந்திக்கிற நாம் இந்த நாளிலே சிறப்பாக இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு நாளும் நாம் இந்த 3 முக்கியமான ஜெபங்களை ஜெபித்து இறைவனையும் ஆசிரியை பெற்றுக் கொள்ளவிருக்கிறோம். திருதியான விளக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம், நம்முடைய கிளைச்சேரி அன்னை இறைவுடைய தாட்டிப்பற்றி ஞானம்மா புனிதர் பட்டம் பெற ஜெபம், யூபிலி 2025 ஆண்டு ஜெபம். இந்த 3 ஜெபங்களையும் ஜெபித்து ஜெபங்களின் வழியாக நான் சொன்னது போல நாம் வேண்டுகின்ற அந்த கருத்தை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்போதும் வாழ்விக்கின்றது என்பதை உணர செய்தருளும். இயேசுவே, உமது அன்பான பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தி அருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது சமாதானத்தால் நிரப்பும். இயேசுவின் திரு இருதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உம் அன்பு இதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இந்த நாள் முழுவதும் என்னோடு நீர் இருந்து எல்லாவித தீங்கிலிருந்தும் என்னை பாதுகாத்து உம் வழியில் நடக்க அருள் தாரும். ஆமென். உமது எல்லையில்லா நன்மைத்தனத்திலிருந்து உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. நிறைவேறுகிறது.
எங்களை புனித அன்புத்தியால் பற்றிய செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனும் என்று தீர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாகும். இன்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது. மட்டுமே அறிவுகள் இன்று தூய ஆவியார் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ரூபாய் 4140. இன்று நம்முடைய ஆலயத்தின் 238வது ஆண்டு பெருவிழா கொடியேற்ற விழாவை நாம் கொண்டாடியிருக்கிறோம். மிக சிறப்பாக இந்த நாளில் வருகை தந்திருக்கிற அருட்தந்தையர்கள், குருத்துவ பொன்விழா நாயகர்கள், அருட்பணி எம்ஏ வின்சன், அருட்பணி டி பேட்ரிக், அருட்பணி அந்தோணி சாமி, நோவோடு இருப்பிலும் நிறைய ஒற்றுமை இருக்கிறது. 3 ஒற்றுமையை மட்டும் நான் சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவது, ஒவ்வொருமே சிம்மத்தோடுக்கு சொந்தமானவர்கள். இரண்டாவது, மூவருமே ஓய்வறியாது உழைக்கின்ற சூரியன்கள். மூன்றாவது, 50 ஆண்டு காலம் நம்முடைய பணிபாட்டில் மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. திருப்பதியுடைய இந்த 3 அரசங்களை பார்க்கும் பொழுது திருப்பதியிலே பங்கெடுத்து வைக்கும்போது என்னுடைய நினைவலைகளை ஓடிக்கொண்டிருப்பது இந்த 3 அரசர்களும் முதல் நன்றி திருப்பதியை நிறைவேற்றுவது போல எனக்கு அவ்வளவு இளமை முக்கியத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் 50 ஆண்டு காலம் கிறிஸ்துவ வாழ்வு என்பது அவ்வளவு எளிதல்ல. அவர் ஆட்சியிருக்கிற திருப்பணிகள் ஏராளம், அவர்கள் கொடுத்திருக்கிற அருட்சாதனம் ஏராளம். அத்தனை திருப்பணிகளை ஆட்சி ஆசீர்வாதம் இருந்த அந்த கடமைகளால் இன்று நம் மத்தியிலே வந்து திருப்பணியை ஏற்றி நம்முடைய ஆலய பங்கு பெருவிழா திருவிழாக்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லுகிற நேரத்தில் ஆகவே இப்பொழுது ஜார்ஜ் அங்கேயிலிருந்து திரு புஷ்பராஜ், திரு என்ரி, திரு டாம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய அலுவலர்களுக்கு அவர்கள் நினைவு பரிசை கொடுப்பார்கள். நினைவு பரிசு கொடுக்கும்போது அனைத்து நியமத்திலும் பலத்த கரவை எழுப்பி நம்முடைய அலுவலர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்குமாறு நம்முடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு புஷ்பராஜ் அவர்கள்
திரு இந்திய அவர்கள் அருட்தந்தை எம்ஏ வின்சென்ட் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பார்கள். திரு இளையராஜ் அவர்கள் அருட்தந்தை ஸ்ரீ பேட்ரிக் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுப்பார்கள். திரு டாம் அவர்கள் அருட்தந்தை ஸ்ரீ அந்தோனிசான் அவர்களுக்கு நினைவு பரிசை கொடுப்பார்கள். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால் 3 குருத்துவ பொங்கல் நாயகர்கள் 2 நம்முடைய மணிமேன்கள். அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் பீடத்திலிருவர்கள் இளையோர் இதை அழைத்தலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிதான் நான் இவர்களை முதல் நாளிலே அழைத்தேன். அருட்தந்தைகளுக்கு நம்முடைய நன்றிகளை மீனவர் முறையாக பலத்த கருவை எழுப்பி நான் தெரிவித்துள்ளோம். இந்த கொடியேற்று விழா சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய திருவழிபாட்டினை எதிர்நோக்கி திருவழிகளை நிர்ணயித்து எதையும் என்று பல நாட்கள் ஏற்பாடு செய்து பல கூட்டங்களை கூட்டி சிறப்பாக இந்த நாளிலே வருகை பகுதியிலிருந்து எல்லா நிகழ்வுகளையும் நேர்த்தியாக செய்த நான் எதிர்பார்த்தது போல அனைத்து இறை மக்களும் அன்பியத்தாலும் பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிறீர்கள். புனித ஜார்ஜ் அன்பிய இறை மக்களுக்கு நம்முடைய பலத்த கடவுளை நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் ஏறக்குறைய 70,000 ரூபாய்க்கு மேலாக நம்முடைய ஆலய பணிக்கு அல்லது ஆலய திருப்படத்திற்கு தேவையான காணிக்கை பொருட்களை அளித்திருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் உங்களுடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் மன்னிக்கும் இதயம் என்ற சிந்தனையில நாம் தியானிக்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கிறோம். குழந்தைகளுக்கு அன்பியத்தால் நாளைய தினத்தை சிறப்பிப்பார்கள். எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று போல் இந்த 9 நாட்களும் குறைந்த 9 நாட்களும் குடும்பமாக வந்து அந்நியமாக வந்து நாம் திருப்படை பங்கெடுத்து நாம் வேண்டுகின்ற கருத்தை மாநிலத்தை சிறப்பாக சிதைத்து சிறிதவர்கள் அவருடைய மாத்திரை பெற்றுக்கொள்ள உங்களை தொடர்ந்து வளர்க்கிறேன். அனைவரும் இறுதி பாடலுக்கு எழுந்திருப்போம். இறுதி பாடல் பாடப்படும் பொழுது ஜார்ஜ் அன்பியத்தால் குழுவாக கொடுத்து நிற்குமாறு உங்களை நம்மோடு கேட்டுக்கொள்கிறோம். மாதவர்களே, நம்முடைய ஊரின் திருவிழா கொடியேற்றம் இந்த வருடம் சிறப்பாக நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த முதல் நாளிலே எங்களை அழைத்து இந்த திருப்பலியில் உங்களோடு பங்கு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க எங்களை அழைத்த உங்களுடைய அருமை பங்கு தந்தை கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அடையாளத்தினாலே எங்கள் திட்டங்களிலிருந்து எங்களுக்கு தருளும். எங்கள் அறிவித்தா பிதா சுதர் பரிசுத்தாவி பெயராலே தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.
யாரா